தமிழகத்துல அறிவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களாம் அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கும்போது கண்ணன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம், கணேஷ்ன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம். காவுக்கும் காவுக்கும் தனித்தனி எழுத்துக்கள் தமிழில் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஆனா நம்ம பயன்பாட்டில் எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தது என்று சொன்னால், என்றைக்குமே தமிழர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்ந்தே படித்து வந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்திற்கு எது தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுது சமஸ்கிருதம் இந்த மண்ணிற்கு தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற பரிந்துரையை அவர் வைத்தார். இந்த புத்தகத்துல கருணாநிதி அவர்கள் முதற்கொண்டு நிறைய பிரபலங்களுடைய பெயர்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். கருணாநிதி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், டி.ஆர். பாலு, அப்படியே ஆரம்பிச்சு புண்ணியம், வரதராஜன், ரங்கராஜன், விஜயகாந்த், பன்ருட்டி ராமச்சந்திரன், பெரிய லிஸ்ட். கடைசியில் இந்திரா சவுந்தரராஜன், பா விஜய் வரைக்கும் வருது. தமிழில் இருக்கிற பிரபலங்கள் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் சுப்புஜி பட்டியலிட்டு இருக்கார். இசைக்கவி ரமணன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார். சுப்பு அவர்கள் கிமுலாவது இளைஞராக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு அது மட்டும்தான் அவர் பேச்சிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இப்பயுமே இளைஞர் தான். நாங்கள் எப்பயுமே ஒரு 2K கிட்ட தான் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் சுப்புஜி அவர்கள் என்றைக்குமே மிக மிக இளமையாக யோசிக்கக்கூடியவர். இன்றைக்கு ஒரு ஜென்சி தலைமுறை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு இன்ஸ்டா தலைமுறை இருக்கிறது என்று சொன்னால், அந்த தலைமுறைக்கு எப்படி நம்முடைய தத்துவத்தை சென்று சேர்க்க வேண்டும் என்று யோசிப்பவர் தான் சுப்புஜி. அதனாலதான் அதிக பக்கத்துக்கு புக்கு போட்டா படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த புத்தகத்தை போட்டிருக்கிறார். அதுல இன்னொரு விஷயம், அந்த லே அவுட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுப்புஜி அவர்களுக்கு பின்பாக திராவிட மாயையுடைய லே அவுட்டை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா மதிமுக கொடி மாதிரி இருக்கு. அடுத்த முறை சுப்புஜி அவர்களுக்கு போடும்போது பின்னாடி காவி பேக்ரவுண்டு போடணும்னு சொல்லி நான் வந்து இந்த லே அவுட்டுக்காரங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். வீட்டில இருந்து கிளம்பும் போது என் மனைவி உளுந்தூர்பேட்டில் உளுந்தூர்பேட்டை வழியாக வரேன். நான் இப்போ சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் மனைவி சொன்னாங்க, அதுக்குள்ள சுப்புஜிக்கு 75 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த டைலாக் யாருக்கு வரும்? சின்ன பசங்களுக்கு. அதுக்குள்ள அவருக்கு 18 வயசு ஆயிடுச்சா, அதுக்குள்ள ஓட்டு போடுற வயசு இருந்துச்சா, அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படிதான் கேட்பாங்க. ஆனா என்னுடைய மனைவி கேட்குறாங்க, அதுக்குள்ள சுப்புஜிக்கு 75 வயசு ஆகி போச்சா, இப்பதானே 70 வயசு ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் என்று சொன்னால், அவர் சிந்திக்கிற சிந்தனை என்றைக்குமே இளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல அறிவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களாம் அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பிறந்த நாளை ஒரு பிறந்த நாள் விழாவாக கொண்டாடாமல் என்றைக்குமே 73, 74 எல்லாமே அப்படிதான் சுப்புஜி கொண்டாடினார். அந்த பிறந்த நாளில் அவர் பிறந்ததற்கு எது அர்த்தம் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த அர்த்தத்தை நோக்கிய ஒரு கருத்தரங்கமாக, ஒரு அறிவு பகிர்வு நடக்கிற ஒரு விஷயமாகவே இன்றைக்குமே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எவ்வளவு நிமிஷம் ஆச்சுன்னு பார்க்கலாம் போனேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். எல்லா புக்கையும் போட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கை இன்னைக்கு நீங்க வெளியிடாம விட்டுட்டீங்க. தங்கப்ப தக்கம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம். ரொம்பவும் ஒரு, அதாவது சுப்புஜி என்பவர் எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புக்ல தெரியும். இந்த புத்தகம், இன்றைக்கு நான் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தமிழகத்துல. ஏன்னு சொன்னா, ஒரே மொழிக்கு பெண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ். அதே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் சமஸ்கிருதம். அதனாலதான் சமஸ்கிருதத்தில் அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும். ஷா, இந்த மாதிரியான அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும். தமிழில் பெண் தன்மை உள்ளது அப்படின்றதுனால மென்மையான எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் தமிழில் நமக்கு அந்த வெவ்வேறு விதமான எழுத்துக்கள்லாம் இல்லை. இப்ப கானா ஒரே கா தான். ஆனா நம்ம தமிழ்ல பயன்படுத்தும் போது பாருங்க, கண்ணன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம், கணேஷ்ன்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம்.
காவுக்கும் காவுக்கும் தனித்தனி எழுத்துக்கள் தமிழில் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஆனா நம்ம பயன்பாட்டில் எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தது என்று சொன்னால், என்றைக்குமே தமிழர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்ந்தே படித்து வந்திருக்கிறார்கள். தமிழ் எப்படி தமிழர்களுக்கு சொந்தமான மொழியோ அதை போன்று சமஸ்கிருதமும் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு மொழி. எப்படி வெஸ்டர்ன் அறிவியல்ல, மேற்கத்திய அறிவியல்ல ஒரு அறிவியல் மொழியாக லத்தீன் பயன்படுத்தப்படுகிறதோ, செம்பருத்தி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் செம்பருத்தின்னு படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் செம்பருத்திக்கு இங்கிலீஷ்ல படிப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் சொல்லி லத்தீன் பாஷையை பயன்படுத்துவாங்க. ஏன்? அது மேற்கத்திய அறிவியலினுடைய அறிவியல் மொழி. இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம். அதனாலதான் சமஸ்கிருதம் இங்கு யாருக்கும் தாய்மொழியாக இல்லை, எல்லோருக்கும் அறிவியல் மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்திற்கு எது தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படும் பொழுது சமஸ்கிருதம் இந்த மண்ணிற்கு தேசிய மொழியாக வர வேண்டும் என்ற பரிந்துரையை அவர் வைத்தார். இந்த புத்தகத்துல சுப்புஜி அவர்கள் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். அதை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேர விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுல ஒரு விஷயம் சொல்றார், சமஸ்கிருதம் வேறு தமிழ் வேறு என்பது பாதிரிகள் தோண்டி வைத்த பள்ளம். அந்த பள்ளத்தை பதுங்கு குழியாக பயன்படுத்தியவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை பார்ப்பதற்காக தோழர் ஜீவா அவர்கள் வருகிறார். வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். மறைமலை அடிகள் கேட்கிறார், யாரு போஸ்ட்மேனா? ஜீவாவுக்கு குழப்பம் வந்துருச்சு. போஸ்ட்மேன் அப்படிங்கிறது எந்த மொழி வார்த்தை? இவர் தனித்தமிழ் தானே பேசுவோம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி உள்ள போகும்பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருதமாகவும் ஆங்கிலமாகவும் இருக்கிறது. ஜீவா அவர்கள் வெளியேறிவிட்டார். வீட்டிலிருந்து மட்டுமல்ல, மறைமலை அடிகள் அவர்கள் பேசிய தத்துவத்திலிருந்தும் வெளியேறிவிட்டார் என்று இந்த புத்தகம் பேசுகிறார். இந்த புத்தகத்துல கருணாநிதி அவர்கள் முதற்கொண்டு நிறைய பிரபலங்களுடைய பெயர்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். கருணாநிதி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், டி.ஆர். பாலு, அப்படியே ஆரம்பிச்சு புண்ணியம், வரதராஜன், ரங்கராஜன், விஜயகாந்த், பன்ருட்டி ராமச்சந்திரன், பெரிய லிஸ்ட். கடைசியில் இந்திரா சவுந்தரராஜன், பா விஜய் வரைக்கும் வருது. தமிழில் இருக்கிற பிரபலங்கள் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் சுப்புஜி பட்டியலிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே நான் கேட்டேன், நவம்பர் 2025 தான் புக்கு போட்டிருக்கீங்க, அஸ்வத்தாமன் பேர் ஏன் போடல? வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.